வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் 3 நாட்கள் அணையா விளக்கு போராட்டம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக சொல்லப்பட்டாலும் அங்கே சில குழப்பங்கள் நடந்திருக்குது. அந்த குழப்பங்களுக்கு யார் யார் காரணம் என்றதை என்னுடைய பார்வையில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுடைய பார்வையில் நான் சொல்கிற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்ளுங்க. ஒரு சிறுவனுக்கு ஒரு பார்வை இருக்கும், இளைஞனுக்கு ஒரு பார்வை இருக்கும், பெரியவருக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த மாதிரி ஒரு 100 பேர் இருந்தால் 100 பேருக்குமே ஒவ்வொரு பார்வை இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த போராட்ட களத்தில் நின்றவன் என்ற அடிப்படையிலையும் அத்தோட அந்த போராட்டம் பற்றி அவதானித்து கொண்டிருந்தவன் என்ற அடிப்படையிலும் என்ன காரணம் என்றதை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது இந்த போராட்டத்தை பற்றி சொல்லணும். இந்த போராட்டம் மக்கள் செயல் என்ற அமைப்பால் முன்னெடுக்கப்பட்டது. 23, 24, 25 ஆகிய இந்த 3 நாட்கள்லையுமே இந்த போராட்டம் நடக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 23, 24 ஆகிய இந்த 2 நாட்கள்லையுமே சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டமாகவும் அதை விட அந்த போராட்ட களத்தில் வெவ்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 25ஆம் நாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது செம்மணிக்கும் வருவார் என்ற நம்பிக்கையோட இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததற்கு காரணமே ஆணையாளர் அந்த பகுதிக்கு வருவார் என்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்ததுக்கு பிறகு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றா அவர்களுடைய கோரிக்கையும் அந்த மாதிரி தான் இருந்தது. எனவே 25ஆம் நாள் மனித உரிமைகள் ஆணையாளர் அங்கே வருவார் என்று சொல்லப்பட்டதன் அடிப்படையில் இந்த 3 நாள் போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 3 நாள் போராட்டத்தில் முதல் நாளே இந்த போராட்டத்தினுடைய பிரச்சனைக்கான அடித்தளத்தை போட்டுட்டோம். அதற்கான காரணம் யார் என்றால் அது நாங்கள் என்றது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் இல்லாதவர்களை நான் சொல்லல. யூடியூப் சேனல் வைத்திருக்கிறவர்களால் தான் இந்த போராட்டம் முதல் நாளே திசை மாறினது என்றதை உறுதியாக சொல்ல முடியும். அதற்காக இந்த போராட்டம் முற்றாக தோற்று போடுதான்னு கேட்டால் இல்லை. அங்கே நடந்த சில குழப்பங்களுக்கு அதை பெரிய அளவில் அந்த பிரச்சனைக்குள்ளாக்குறதுக்கு எங்களுடைய பங்கும் இருக்குது. நான் இந்த யூடியூபர் அந்த யூடியூபர் இந்த யூடியூபர் என்று சொல்லல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனவே இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் சில வேளைகளில் யாராவது ஒரு யூடியூபர் சரியாக செயற்பட்டு, உண்மையிலே அங்கே நிறைய யூடியூபர்கள் சரியாக செயற்பட்டவர்கள், நான் பெயர் சொல்ல விரும்பல. ஆனாலும் நான் ஒட்டுமொத்தமாக யூடியூபர்களை மையம் வச்சு இதை சொல்கிறதுக்கு காரணம், எங்கே பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அடுக்கப்படுது. ஆனால் என்னுடைய பார்வையில் அந்த கருத்துக்கள் பகிரப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. யூடியூபர் எல்லாரும் இங்கே பேர் மைக்கை பிடிச்சு கொண்டு தெரியுறாங்க, ஃபோனை பிடிச்சு கொண்டு தெரியுறாங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. ஆனாலும் அந்த போராட்ட காலத்தில் நின்றவன் என்ற அடிப்படையில் பார்த்தா அந்த போராட்டத்தினுடைய திசை மாறுதலுக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது நாங்கள் தான். அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தை கவனித்து இதில் ஒரு எல்லை வைத்திருந்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு கட்டுப்பாடும் எல்லையும் இல்லாததால் தான் அப்படியான குழப்பம் ஏற்பட்டது என்று நினைக்கிறேன். 23ஆம் நாள் காலை, அதாவது திகதியைத்தான் நான் நாள் என்று சொல்கிறேன், திகதி என்று சொல்ல தவிர்க்கணும் என்றதுக்காக 23ஆம் நாள் காலை 10 மணி அளவில் இந்த அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அணையா விளக்கு ஏற்றப்பட்டது. அந்த பகுதிக்கு நிறைய பேர் வந்திருந்தார்கள், சில அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள், நிறைய ஊடகவியலாளர்கள், யூடியூபர்கள், அந்த பகுதியில் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்களை தாண்டி பல்கலைக்கழக மாணவர்கள், அத்தோட காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவினர்களும் அந்த பகுதியில் வந்திருந்தார்கள். முதல் கட்டமாக கிருஷாந்தி, அதாவது படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பெண்ணினுடைய உறவினர் ஒருவர் முதலாவது அணையா விளக்கை ஏற்றி வைத்தார். அடுத்த கட்டமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பான உறவினர் ஒருவர் அந்த அணையா விளக்கை ஏற்றி வைத்தார். அடுத்த கட்டமாக மத தலைவர்கள் ஏற்றி வைத்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு ஊடகவியலாளர் அந்த தீபத்தை ஏற்றி வைத்திருந்தார். இந்த 4 வரையறையும் நீங்கள் அவதானித்து பார்த்தா இதுக்குள்ள அரசியல்வாதிகள் சேர்க்கப்படவே இல்லை. அப்போ எப்படி இதில் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் மக்கள் முன் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல தொடங்கினார்கள் என்றால், இந்த ஒழுங்கு எல்லாம் நடக்குது, அணையா விளக்கு ஏற்றப்படுகிறது, அணையா விளக்கு ஏற்றியதற்கு பிறகு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அப்படியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே அங்கே வந்திருந்த யூடியூபர்கள் நாங்கள்
என்ன செய்தோம், அந்த நிகழ்ச்சியை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மேடை நிகழ்ச்சி என்று வச்சுக்கொள்வோமே. ஒரு மேடையில் நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்யாமல் என்ன செய்தனாங்கண்டா, அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஆதரவு தர வந்த ஒருவர்கிட்ட போய் இது பற்றி என்ன நினைக்கிறீங்கள், அது பற்றி என்ன நினைக்கிறீங்கள்னு கேட்டால் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்கிற கருத்தை நான் பொய் என்றும் சொல்லல, உண்மை என்றும் சொல்லல, அது அவர்களுடைய கருத்து. இப்போ நாங்கள் போய் கேட்டால் அதை சொல்லுவார்கள். அந்த மாதிரி அந்த அணையா விளக்கு ஏற்றியதற்கு பிறகு நிறைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவினர்கள் வந்து அந்த பகுதியில் இருந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வலியெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதை பதிவு செய்கிறத தாண்டி என்ன நடந்ததுண்டா, அங்கே வந்திருந்த அரசியல்வாதிகள்கிட்ட போய் ஒலி வாங்கிய நீட்டி கேமராவை காட்டி நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, ஏதாவது கதைங்க கொண்டு கொடுத்தா அவர்கள் தங்களுக்கு விரும்பினதை கதைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசியல்வாதிகள். அதற்காக எல்லாருமே மோசமானவர்கள், எல்லாருமே நல்லவர்கள் என்றும் சொல்லல. அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் என்று சொன்னால் மக்களுடைய போராட்டத்துக்கு அவர்கள் ஆதரவு வழங்கணும், அரசியல்வாதிகள். அப்போ அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திருக்கணும், தங்களுடைய கருத்தை அரசியல் ரீதியாக தவிர்த்து செம்மணி மனித புதைகுழி என்பது உண்மையிலே எங்களுடைய வரலாற்றில் அந்த மாதிரி அந்த செம்மணிக்குள்ளேயே நின்று இந்த போராட்டத்துக்கு வலிச்சு எதிர்ப்பதை மாதிரி அழைப்பு விடுத்திருக்கணும். ஆனால் அதை தாண்டிய பல கருத்துக்களை வந்து நிறைய அரசியல்வாதிகள் சொல்ல தொடங்கிட்டார்கள். எனவே இது ஒரு பெரிய பாதிப்பை இந்த போராட்டத்துக்கு ஏற்படுத்தி இருந்ததுன்றதை உறுதியாக சொல்ல முடியும். எனவே நாங்கள் செய்த செயல்தான் இந்த போராட்டத்தினுடைய முதல் குழப்பமாக அமைந்தது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியும் அதுதான் உண்மை. நீங்கள் அந்த போராட்டம் நடந்த நேரத்தில் கடந்த காணொளிகள் எடுத்து பாருங்க. நாங்கள் போட்ட காணொளிகளில் அதில் முதல் நாளில் போராட்டம் ஒரு பகுதியில் அந்த அணையா விளக்கேற்றி அதுக்கண்டு ஒரு வரையறை வச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம்ன்றது ஒழுங்கு செய்யப்பட்டு அங்கே அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் ஒரு அரசியல்வாதி கருத்து சொல்ல நாங்கள் ஒரு 10 பேர் போய் அதில் நிற்கிறோம். இன்னொரு பக்கம் இன்னொரு அரசியல்வாதி கருத்து சொல்ல அதில் ஒரு 8 பேர் போய் நிற்கிறோம். இன்னொருவர் அங்கால கருத்து சொல்ல அவருக்கு கிட்ட போய் ஒரு 10 பேர் நிற்கிறோம். இப்படி அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் என்ன செய்தோம், அரசியல்வாதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அதற்கான அடிப்படை காரணம் ஒரு யூடியூபர்ன்றதால என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு காணொளி எப்படின்னு சொல்கிறது, ஒரு காணொலியை நாங்கள் தயாரிக்கும் போது எப்படி போட்டால் மக்கள் பார்ப்பினும், ஏதாவது புரட்சிகரமாக இருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும் என்றதுக்காக என்ன செய்தோம், அந்த போராட்டத்தில் இவ்வளவு கால வழிகளை சொல்லி கொண்டிருக்கிற அந்த மக்களை போய் நாங்கள் அதுக்காக முற்றாக பதிவு செய்யலைன்னு சொல்லலை. அதால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், முதலே சொல்கிறேன், இதில் சரியாக செயற்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தவிர்க்க போகிறீங்கன்னா அது யார்ன்றதை கருத்தில் போடுங்க. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் பொதுவாக நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு இருக்கும்போது ஒவ்வொரு பக்கத்தில் நின்று கதைக்கும் போது அந்த நேரமே அந்த நிகழ்ச்சி வந்து அந்த போராட்டம் வந்து திசை மாறத் தொடங்கிவிட்டது. ஒரு எல்லைக்கு பிறகு அவர்களால் ஏற்பாட்டாளர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலை என்றது போகும். இதில் ஏற்பாட்டாளர்கள் செய்த தவறு என்னென்னா, வந்த அரசியல்வாதிகள்கிட்ட அன்பான கோரிக்கையாக சொல்லியிருக்கணும், அறிவிப்பாக சொல்லியிருக்கணும், இதில் நீங்கள் அரசியல் ரீதியான எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, உங்களுடைய ஆதரவை சொல்கிறதோட மட்டும் நிறுத்தி கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த போராட்டம் வெவ்வேறு நபர்களால் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த போராட்டத்தினுடைய திசை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே முடிந்த அளவு இதில் உங்களுடைய கவனத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அதை ஒரு அறிவுறுத்தல் அவர்கள்ட்ட கொடுத்திருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம். சில வேளைகள் எங்களுக்கு தெரியாமல் அதை செய்தார்களோ தெரியலை. அப்படி சொல்லியும் அப்படி செய்தும் அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடுகள் வெவ்வேறு பக்கமாக போயிருந்தது என்று சொன்னால் அதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, இந்த போராட்டத்தில் எந்த அரசியல்வாதியையுமே முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்னா நாங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியை பிரபலமாக்குறதுக்கோ அல்லது ஒரு அரசியல்வாதியை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கோ இந்த போராட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்யலை. அவர்களை முதன்மைப்படுத்தவே தேவையில்லை. அங்கே இப்படியான சில விடயங்கள் நடந்திருக்குது. இது முதல் நாள் நடந்தது. இது வந்து உண்மையிலே நாங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாட்டியும் அதுதான் உண்மை. சரி, இந்த முதல் நாள் இப்படி எங்களுடைய செயற்பாட்டால் இந்த போராட்டம் வந்து திசை மாற தொடங்கிவிட்டது. 25ஆம் நாள் இறுதி நாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வரப்போறார். சரி, காலை வேளையில் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு வர தொடங்கிவிட்டார்கள். வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அங்கேயும் பார்ப்பீர்களாக இருந்தால் நிறைய அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள். அத்தோட நிறைய அமைப்புகளில் இருந்தும் அதுபோல் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் சார்பாக, இது வெறுமனவே யாழ்ப்பாணத்தில் மட்டும் இருந்தில்லை, எனக்கு தெரிஞ்சு வடக்கு கிழக்கில் இருக்கிற பலர் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்திருந்தார்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு போராட்டமாக நகர்ந்து கொண்டு போகுது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது
அந்த போராட்டத்தில் ஒரு குழப்பம் உருவாக்கப்படுது. அந்த குழப்பம் உருவாக்கப்படுற நேரத்தில் அந்த இடத்துல என்னால் பொறுக்க முடியலை. உண்மையாக சொல்ல போனால் என்ன இது நாங்கள் எல்லாம் யோசிக்கிறது. இப்போ நான் ஒரு யூடியூப் காணொலி போடுறேன்னா நீங்கள் யோசிக்கலாம், யூடியூப்புக்காக நாங்கள் கதைக்கிறோம்னா. ஆனால் சில விடயம் நாங்கள் யூடியூபராக இருந்தால் கூட எங்களுடைய மனதில் நாங்கள் ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்புன்றது இருக்கும். அப்படியான ஒரு குழப்பம் நடக்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பு வரும். CVK சிவஞானம் ஐயா அதுபோல் சாணக்கியன் ஐயா இந்த 2 பேருமே உள்ள சென்றதுக்கு பிறகு நான் வெளியில் நான் ஒரு குழப்பம் தூரத்தில் வரும்போது நடந்து கொண்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏன் ஐயா குழப்புறீங்கள், ஏன் இந்த குழப்புறீங்கன்னு கேட்க, இப்போ நான் சொல்ல வந்த விடயம் அதில் என்னென்னா, இந்த போராட்டம்ன்றது இது ஒரு மக்கள் போராட்டம். இதுக்கு ஏதாவது ஒரு அரசியல்வாதி வாரது விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்யணும், மக்கள் செயல் என்ற அந்த அமைப்பிட்ட சொல்லி அவர்களை வெளியேற்றி இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு அரசியல்வாதியை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நாங்கள் செயற்பட்டு வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெளியேற்றதுக்கான முயற்சியை சிலர் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே அதை பார்க்கும்போது இப்போ நான் அதை பதிவு செய்து கொண்டு போனது நான் யார்ன்றதை அறியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் காணொளி பதிவு செய்திருந்தேன். அந்த காணொளியை பார்த்த இடத்தை இது ஒட்டுமொத்தமான மக்களினுடைய ஒரு மனநிலை இல்லை என்றது வீட்டை அந்த காணொளியை பார்க்கும்போது எனக்கு விளங்கினது. ஆனால் நான் யோசிச்சேன்னா அந்த காணொளிகள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் வாரது குறைவாக இருக்கும். ஆனால் உடனே எல்லா காணொளிகளும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிந்தது. அது ஒரு திசை மாறுற தன்மையங்களால் அவதானிக்க முடிந்தது. உண்மையிலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். முக்கிய நபர் ஒருவர் இங்கே வரும்போது எல்லாம் அவதானிக்கப்படும், காணொளிகளில் இருந்து எல்லாம் அவதானிக்கப்படும், அவருடைய பாதுகாப்பு கருதி. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்களை நாங்கள் அந்த நேரத்தில் வெளியில் கொண்டு போகாமல் எதிர்காலத்தில் அந்த நிகழ்வுகள் முடிந்ததுக்கு பிறகு அதை வெளியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலையுமே தவறு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நான் வீட்டை காணொளிகள் சில பார்த்துருந்தேன். அந்த காணொளியில் பார்த்தா உள்ளே போன CVK சிவஞானம் ஐயாவாக இருக்கட்டும், சாணக்கியன் ஐயாவாக இருக்கட்டும், அங்கே போய் நிறைய விடயங்களை படிப்படியாக செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சாணக்கியன் ஐயாவிடம் கேட்கப்படுகிறது. யூடியூபர்கள் போய் அந்த ஊடகவியலாளர்கள் போய் கேட்கிறார்கள், நீங்கள் கருத்து சொல்லுங்க. அந்த இடத்துல சாணக்கியன் ஐயா சொல்கிறார், இல்லை இந்த இடத்துல வேண்டாம் என்று, இருந்தாலும் இல்லை என்று சொல்லி கட்டாயப்படுத்தி ஒலி வாங்கிகள் கொடுக்கப்பட்டு இதில் கொழுவப்பட்டு காணொளி பதிவு செய்யப்பட்டது. அந்த கட்டங்களை நான் பார்த்துருந்தேன். அதை விட்டு அவர்கள் வெளியில் வரும்போது தான் இந்த குழப்பம் ஏற்பட்டதா எனக்கு இப்போ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அப்படியான ஒரு நிலையை என்னால் அவதானிக்க முடிஞ்சது. அந்த இடத்துல இதில் CVK சிவஞானம் ஐயாவையோ சாணக்கியன் ஐயாவையோ அல்லது எந்தெந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறவன் அல்ல. சில நேரங்களில் அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் CVK ஐயாவையும் அதுபோல் சாணக்கியன் ஐயாவையும் வெளியேற்றினதுன்றது உண்மையிலே தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. அங்கே வந்தவர்களை அவர்கள் என்னென்ன சொன்னார்கள், அவர்கள் மறுக்கப்பட்ட நீதி என்ற விடயத்தை சாணக்கியன் ஐயாவும் சொல்லியிருக்காங்க. மறுக்கப்பட்ட நீதிக்கு நீதி கிடைக்கணும்ன மாதிரி. எனவே அவர்களுடைய எண்ணம் அப்படியாக இருந்திருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இதை செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. நானும் கதைக்கும் போது இன்னொரு அண்ணாவும் அந்த இடத்துல வந்திருந்தார். அந்த நான் யாரென்று சொல்லல, அந்த அண்ணாவும் சொல்லியிருந்தார், இது குழப்பாதைங்கன்னு சொல்லியிருந்தார். நிறைய பேருடைய எண்ணம் உண்மையிலே உணர்வாக வந்து நின்றவர்களுடைய எண்ணம் குழப்பாதைங்கன்றது தான். சாணக்கியன் அவர்கள் எப்படி செயற்படுகிறார், CVK சிவஞானம் அவர்கள் எப்படி செயற்படுகிறார்கள் என்றதை நாங்கள் அவதானிக்கிறோம். எங்களுக்கும் சில இடங்களில் அதிருப்தி இருக்குது. இவர்கள் செய்கிறது மிகப்பெரிய தவறு என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் அந்த போராட்ட களத்தை குழப்பக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருங்கோன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வடக்கு கிழக்கு இணைக்கணும் என்று சொல்கிற நாங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் முன்னுக்கு பின்முறைனா கதைக்கிறோமா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் சொல்லியிருந்தோம் கிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் தமிழ் தேசியம் வென்றிருக்குண்டு. சரி, ஆனால் அந்த தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்கிறதுல அங்கே அந்த கிழக்கு மாகாணத்தில் வெற்றி பெறுறதுக்கு முன்னிலையில் நின்று செயற்பட்டவர் சாணக்கியன். அந்த விதத்தில் நாங்கள் தமிழ் தேசியம் வென்று விட்டது என்று சொல்லி போட்டு வடக்கு கிழக்கு இணைக்கணும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு பிரதிநிதி அந்த களத்துக்கு வரும்போது அவரை விரட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறத எந்த அளவில் ஏற்றுக்கொள்ள முடியும்? உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் அதை குழப்புறதுக்கான முயற்சிக்கு அவரை பயன்படுத்தி கொண்டதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. சாணக்கியன் அவர்கள் வந்த நேரத்தில் அவர்கிட்ட சரியான முறையில் இந்த விடயங்கள் பற்றி கேட்டறிந்திருக்கலாம். இங்கே இனப்படுகொலை நடந்திருக்குதா, இங்கே என்ன நடந்திருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள், அந்த மாதிரி ஊடகம் சார்ந்தவர்கள் அதை கேள்வியாக எழுப்பியிருக்கலாம். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பத்தை
ஏற்படுத்துறதுக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றவர்கள் அவர்களை நின்று பொறுமையாக கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கல. சாணக்கியன் அவர்கள் இந்த பக்கமாக போனார், மற்ற பக்கம் CVK சிவஞானம் ஐயா போனார். உள்ளூராட்சி மன்ற ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஒரு கட்சியோட போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுன்றது உண்மையிலே எனக்கு அதிருப்தி. சரி, ஆனாலும் அவரையும் அப்படி மோசமான நிலையில் ஒரு போராட்ட களத்தில் இவ்வளவு கொடூரமாக கொண்டு போய் நிறுத்தி இருக்க தேவையில்லை. இதே நான் சொல்கிறேன்டா, இப்போ இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் யார் நல்லவர்கள் நீங்கள் சொல்லுங்க. யார் எங்களுடைய மக்கள் சார்ந்து உணர்வாக செயற்படுறார்கள்? அப்படி பார்க்க போனால் நீங்கள் உறுதியாக இவர் தான்ன்றதை சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு சிலரையும் நாங்கள் தாண்டி மற்றவர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் தான். இந்த ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே பிழை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மோசமான கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம். அந்த போராட்டத்தினுடைய தன்மையை இது குறைச்சிருக்குதுன்றதை நான் அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். மற்றபடி நான் CVK சிவஞானம் ஐயாவுக்கு ஆதரவானானோ எதிரானவனோ இல்லை. என்ன ஒரு பக்கம் சொல்கிறார்கள் வீட்டு கட்சிக்காரர், இன்னொரு பக்கம் சொல்கிறார்கள் மிதிவண்டிக்காரர், இன்னொரு பக்கம் சொல்கிறார்கள் அந்த கட்சி இந்த கட்சி. ஏதோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் சாணக்கியன் ஐயாவையும் CVK சிவஞானம் ஐயாவையும் வெளியேற்றுறதுக்கான அந்த செயலை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், அதை பொறுமை காத்திருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. இப்போ இந்த 2 பேரும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இவர்கள் வெளியேற்றப்படுகிற நேரத்தில் அந்த பகுதியில் நின்ற நிறைய பொதுமக்கள் ஏன் குழப்புறாங்கன்னு மாதிரியான கருத்துக்களை சொன்னார்கள். இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் கருத்துக்கள் வருது. ஏன் அவரை கலைக்கிறார்கள், ஏன் அவரை இப்படி மோசமாக நடத்தி கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற போது அங்கே செயற்பாடு வித்தியாசமாக இருந்தது. அதில் பின்னுக்கு இருந்தெல்லாம் வந்த குரல் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த பகுதியில் நின்றிருந்தார்கள். அவர்கள் சொன்னவர்கள் இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றா நீதி அமைச்சர் இங்கே இருக்கிற எல்லா மனித புதைகுழி சார்ந்த கதைகளும் உண்மையானது அல்லது போலியானது சிலது என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி இந்த இடத்துக்கு வர முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அவர்களை துரத்த வலிக்கிட்டார்கள். அடுத்தது நீங்கள் அவதானிச்சு பாருங்க, அந்த போராட்ட காலத்தில் அரசியல்வாதிகள் சிலர் வரும்போது குழப்பம் விளைவிக்கப்படுது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடாது. தேசிய மக்கள் சக்தி சார்பாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள், அடுத்தது இன்னொரு அரசியல்வாதியும் வந்திருந்தார். அந்த நாடாளுமன்ற 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வந்த நேரம் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளல, அவர்கள் போட்டார்கள். சரி, போனதுக்கு பிறகு அடுத்ததாக இன்னொருவர் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஆணையாளர் அந்த சித்துப்பாத்தி மயான பகுதியில் வந்திருக்கிற நேரத்தில் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவருடைய ஊடக சந்திப்பை பார்த்தா நான் துணிஞ்சு தான் நான் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அப்போ உண்மையிலே உணர்வானவர்களாக இருந்திருந்தா தமிழ் மக்களினுடைய இந்த போராட்டம் வெற்றி அளிக்கணும். ஏனென்றா அவர்கள் சொல்கிற கருத்து எப்படி இருக்குது, சில பேர் குழப்பவாதிகளாக உள்ளுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் குழப்புறார்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த போராட்ட களத்தில் நீங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அங்கே வாரீங்களா, நீங்கள் தமிழ் மக்களினுடைய அந்த போராட்டம் சரியாக போகணும் என்ற எண்ணம் இல்லாமல் எங்களுக்கு இப்படி எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில் அந்த போராட்டத்தை குழப்புறதுக்காக வந்த மாதிரி தான் எனக்கு அந்த கடைசியாக வந்தவருடைய செயற்பாடு இருந்தது. அதை நான் இதில் வெளிப்படையாக சொல்கிறேன். வெளிப்படையாக சொல்லலாம், அதுக்கான உரிமையெல்லாம் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கடைசி நேரத்தில் அவர் வந்ததை தவிர்த்திருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அடுத்தது நாங்கள் விட்ட பிழை என்னென்னா, இந்த போராட்டத்துக்கு வந்த அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களை நாங்கள் வெளியேற்றாமல் ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட தாய் ஒருவரோ அல்லது அந்த பகுதியில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் போய் அமைதியான முறையில் எல்லாரும் அந்த பக்கம் நில்லுங்கொண்டு போட்டு சந்திரசேகர் அவர்களிடமும் அடுத்தது இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தார் தானே, இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் மிக அமைதியான முறையில் ஐயா இப்படியெல்லாம் இங்கே நடந்திருக்கு, இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தர வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய அரசாங்கம் இந்த போராட்டம்ன்றதை விட இந்த இறுதி நேரத்தில் நடந்ததில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லுது, இந்த சம்பவங்களை எங்களுக்கு இப்போ காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சொல்றது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகணும். எனவே நீங்கள் இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு போற விடயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றதை அமைதியான முறையில் அந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் கேட்டிருக்கலாம். அடுத்த கட்டமாக இது இனப்படுகொலை என்று காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக இருந்தாலும் சரி பல பேர் சொல்லி வரார்கள். எனவே
நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கத்திலிருந்து வந்து இதுக்கு ஆதரவு தாரீங்கன்னு சொன்னால் வரவேற்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடந்தது? இனப்படுகொலை நடந்தது, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அதோட செம்மணி மனித புதைகுழி சார்ந்த விசாரணையில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நீங்கள் இது சார்ந்த சர்வதேசத்திட்டு நீங்களே கோரிக்கை வைப்பீர்களா? இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் வந்த அந்த அரசாங்கம் சார்பானவர்களை சரியான ஒரு தந்திரத்தோடு அணுகாமல் அவர்களை விரட்டி அடிக்கிறதுக்கான முயற்சிக்கு போனது என்பது ஒரு பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு உணர்வை தாண்டி பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது, நிறுவுதல் என்று சொல்வார்கள் தானே, கணக்கு கூட்டி கழித்து பார்க்குற மாதிரி ஒரு சரியான ஒரு முடிவு வரணுமெண்டா நான் சொன்ன இந்த விடயத்தை நாங்கள் பின்பற்றி இருக்கலாம். இது என்னுடைய கருத்து. அந்த நேரத்தில் கூட அதை சாத்தியப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கையில், ஏனெண்டா உண்மையாக சொல்லப்போனால், நான் உண்மையாக வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த இடத்துல குழப்பத்தை விளைவிக்கிற அவர்கள் என்னத்துக்காக செய்தார்களோ தெரியல. ஆனால் அப்படியான ஒரு கருத்தோட மோதல் தன்மையோடு அவரை விரட்டி கொண்டு போன நபர்களை விட மிச்சம் எல்லாருமே வந்து கூடுதலாக யூடியூபர்கள் எல்லாரும் அமைதியாக ஒரு பக்கமாக நின்றுருந்தா, இல்லை இது வந்து தவறானது என்றதை புரிஞ்சு கொண்டு ஒரு பக்கமாக நின்றுருந்தா, நாங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம், நாங்கள் ஒரு பக்கமாக நின்றுருந்தா அங்கே என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துருக்கலாம். தனிநபரோ அல்லது 4 பேர் அவரோட எதிர்த்திருந்தால் இது ஒரு அரசியல் பிரச்சனை, நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு தள்ளி விட்டுட்டு எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கலாம் என்ன. ஆனால் அதை தாண்டி செய்தித்தளங்கள் எல்லா தளங்கள்லேயுமே பெரிய அளவில் இந்த அதாவது விரட்டி அடிக்கப்பட்ட செய்திகள் தான் பெரிய அளவில் வந்தது. போராட்டத்துக்கான இழுக்காத்தான் நான் இதை பார்க்குறேன். எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை உங்களுடைய கருத்தாக பகிர்ந்து கொள்ளுங்கோ. இறுதியாக சொல்லப்போனால் இந்த போராட்டத்தை குழப்புறதுக்கும் சில பேர் வந்திருக்கிறார்கள். அத்தோட போராட்டம் குழப்பமான நிலைக்கு போகிறதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ளே இருக்குது. எனவே இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த மாதிரியான சம்பவங்களில் தவிர்த்து கொள்வோம். அடுத்தது ஒரு கவலையான விடயம் என்னென்னா, மனித உரிமைகள் ஆணையாளர் வாரார். அது நான் சொல்கிறது எப்படியோ தெரியலை. மனித உரிமை ஆணையாளர் யார் என்று கூட சில பேருக்கு தெரியலை. அந்த கேமராவை பிடிச்சிக்கொண்டு நின்ற சில பேருக்கு மனித உரிமைகள் ஆணையாளர் யார் என்று கூட தெரியாமல் தான் அந்த இடத்துல முன்னுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வேறு அவரை பிடிச்சார்கள். இவர் இல்லைன்னு போட்டால் அந்த பக்கம் போய் பிடிச்சி தான் நான் நேராக பார்த்துருக்கிறேன். அடுத்தது அந்த ஆணையாளரோட வந்த நிறைய வெள்ளைக்காரர்களில் ஒரு வெள்ளைக்காரர் பின்பக்கம் அகப்பட்டு போனார் அந்த நெரிசலுக்குள்ளே. சரி, அவர் இப்படி நிற்கிறார், முன்னுக்கு இந்த பக்கம் இப்படியா கேமராலாம் பிடிச்சிக்கொண்டு நிற்க, பின்னுக்கு இருக்கிறவர்கள் அந்த வெள்ளைக்காரருக்கு சொல்கிறார்கள் உள்ளே போங்கன்னு. தமிழில் சொன்னதான இலங்கத்துக்கு கதைக்காதீங்க, அவருக்கு ஆங்கிலத்தில் உள்ளே போங்கன்னு சொல்ல அவர் சொல்கிறார் இல்லை தான் இதிலேயே நிற்கிறேன் மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் நின்றிருந்தார். நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்கள் அது போன்ற இடங்களில் பார்க்கலாம். எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்குது. சித்துப்பாத்தி மயானத்துக்கு வாரதுக்கான முயற்சி இது பல காலமாக எடுக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு முன்பு ஒரு செய்தி பார்த்துருந்தேன். ஆணையாளர் இங்கே வரப்போகிறார் என்ற உடனேயே ஏதோ ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரையில், ஏற்கனவே செய்தியாகவும் பகிர்ந்திருந்தேன். அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தது முள்ளிவாய்க்காலுக்கும் போகணும், அதுபோல் செம்மணி இந்த மனித புதைகுழி பகுதிக்கும் போகணும் என்று. எனவே அந்த கோரிக்கை என்பது முன்பிருந்தே அழுத்தங்களாக பல கட்டங்களாக போயிருக்குது. அத்தோட திருகோணமலையிலேயுமே உறவுகள் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் வந்து ஆணையாளர்கிட்ட மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதோட சந்தித்து கதைத்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் மிக அமைதியான முறையில் ஓரளவாக நடந்தது. ஆனால் அங்கே ஊடகங்கள் பெரிதாக இந்த அளவுக்கு யூடியூபர்களை அங்கே பார்க்க முடியலை. ஆனால் இங்கே அது தலைகீழாக மாறி போயிருந்தது. இங்கே ஒரு காணாமலாக்கப்பட்ட உறவினரோ யாரோ ஒரு ஆள் ஆணையாளரோடு நின்று கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்றது இல்லை. அந்த ஒழுங்கமைப்பாளர்கள் என்ன செய்திருக்கலாம், அந்த பகுதியை சரியாக கட்டமைத்து ஊடகவியலாளர்களுக்கு வெளிப்பகுதி தான்ன்றதை ஒரு செயற்பாடாக செய்திருக்கலாம். ஆனால் இதில் அந்த ஒழுங்கமைப்பாளர்களை நாங்கள் இப்படித்தான் குறை சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு இது என்ன தனிப்பட்ட வீட்டு தேவையா, அவர்களுக்கு ஏதாவது வீட்டு தேவையா? அந்த ஒழுங்கமைப்பாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த நிகழ்வை நடத்தி முடிக்க முயற்சி செய்து செயற்பட்டார்கள். ஆனால் சில இடங்களில் சில வார்த்தை பிரயோகங்கள் தவறான முறையில் இருந்தது. அது எப்படி சொல்கிறது, சில யூடியூபர்களை நேருக்கு நேராக சில கருத்துக்களை பார்த்துருந்தேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த இப்படியான வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் என்ற மாதிரி இருந்தது. ஆனாலும்
அவர்கள் சொல்கிற அந்த ஒரு போராட்ட காலத்தில் இந்த போராட்டம் ஒரு அமைதியான முறையில் போகணும், எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலை வரும்போது எல்லா விடயங்களையுமே அப்படியே ஆழமாக பதிவு செய்து கொண்டு போகும்போது அதனுடைய தன்மை என்றது மாறுபடும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக போய் ஒரு வெறுப்புணர்வு அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் உண்மையை சொல்லப்போனால் ஒரு 10 பேர் அதில் போராட்ட காலத்தில் நின்றிருந்தார்கள் அந்த ஒழுங்கமைப்பாளர்கள்னா அதில் 8 பேருக்காவது வெறுத்திருக்கும், ஐயோ வேண்டாம் நான் போகிறேன்டா. ஆனால் போகாமல் இறுதி வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்தி முடிக்கும் வரைக்கும் அந்த இடத்தை நின்றது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. சில பிழைகள் வெவ்வேறு தளங்களில் இருந்தாலும் எங்களுடைய இப்போ நான் ஒரு யூடியூபராக இருக்கும்போது அந்த ஒரு தளத்தில் இருந்து கொண்டு நாங்கள் விட்ட பிழையையும் சுட்டி காட்டணும், அதை நாங்கள் திருத்திக் கொள்ளணும் எதிர்காலத்தில். அப்படி இல்லைன்னா அது ஒரு பெரும் பாதிப்பை எதிர்காலத்தில் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்தி கொள்ளும். பார்க்கலாம் என்னென்ன எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு. எனவே இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இந்த போராட்டம் தொடர்பான உங்களுடைய கருத்து, இந்த போராட்டத்தில் நிறைய குழப்பங்கள் நடந்தது தானே, அந்த குழப்பங்களில் யாருடைய பங்கு இருக்குது என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கோ. அடுத்தது இந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் CVK சிவஞானம் ஐயாவையும் சாணக்கியன் ஐயாவையும் விரட்டிய செயற்பாட்டை நான் ஏற்றுக்கொள்ளல, உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இவர்களுக்கு ஆதரவானவன் ஞானம் இல்லை. இந்த காணொலி யாராவது ஒருவரை என்ன இது இந்தபடியன் இப்படி கதைக்குது என்று யோசிக்க வச்சிருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே நடந்தது ஒரு பார்வையாளனால அந்த இடத்துல நின்றவனாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.